என்னடா தில்லி களத்தையே காணும், சீரியல் நல்லா போகுதுன்னு பார்த்தா பாவம் மல்லி, இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நல்ல குணம் உள்ளவங்களுக்கு நல்லதே நடக்கும் என்ற மாதிரி, கண்டிப்பா நல்ல விஷயமா முடியும்னு நம்பலாம். கெட்ட குணம் உள்ளவர்களுக்கு கெட்டதே நடக்கும் அப்படின்ற மாதிரி வில்லிகள் குழியில உழலாம். மல்லி போய் பாபு அண்ணா கிட்ட பகிரங்கமா புலம்பிட்டே இருக்காங்க. நேத்து இந்த ரேணுகா தனியா எங்கேயோ போனா போயி, கோவில்ல யாரையும் மீட் பண்ணி பேசினா பேசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன். அது ரகுவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு பாபு என்ன சொல்றாரு? சரி எப்படி சரி இந்த கையும் களவுமாக பிடிக்கணும்னு அவர் சொல்றாரு. இப்படி 2 பேரும் எப்படியாவது இந்த ரேணுகாவ வளையல் சிக்க வைக்கணும். இவரு ரேணுகா இல்ல ரேணுகா உருவத்துல இருக்கிற சுடர்ன்னு விஜய்க்கு புரிய வைக்கணும்னு பேசிட்டே இருக்காங்க. இப்படி இது இங்கால பக்கம் நடக்க அங்கால பக்கம் வீட்டுக்கு லேபரேட்டரியில இருந்து வந்திருக்கோம். பிளட் டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஷா எப்படியாவது குட்டைய கலாப்பணும்னு நீங்க தானே அந்த லேபரேட்டரி பிளட் ஆஃபர் கொடுத்தீங்க. முதல் 100 பேர்களுக்கு பிளட் டெஸ்ட் ஃப்ரீ நீ கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல நான் அந்த மாதிரி கொடுக்கவில்லை. எங்களுடைய கம்பெனி அப்படி ஓப்பராய் எல்லாம் கொடுக்கிற இல்லை அப்படின்னு சொல்றாரு. சீன் கட் பண்றாங்க. நிஷா ஒரு பையில கொண்டு வந்து கோபத்தோட மேசையில வீசுறாங்க. மல்லி போய் என்னன்னு கேட்கவும் நீ பேசாதன்னு சொல்றாங்க. மல்லி என்னுடைய அக்காவுக்கு டயனே டெஸ்ட் எடுத்து இருக்கான்னு சொல்றாங்க. விஜய் ஷாக் ஆகுறாரு. மல்லியம் ஷாக் ஆகுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.